சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் தமிழ் குரல், நான் உங்கள் பானு. For Congress, I have just 3 words: topless, brainless and shameless. அதாவது காங்கிரஸை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட 3 வார்த்தை தான் இருக்கு. மேலாடை இல்லாதவர்கள், மூளை இல்லாதவர்கள், வெக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் மீது ஒரு மோசமான விமர்சனத்தை இன்னைக்கு பாஜக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 140 கோடி பேருடைய மானத்தையே அவர் வந்து வாங்கிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். இந்த உலக அரங்குல ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய மானத்தை கப்பல் ஏற்றிருக்காரு. இப்படியாப்பட்ட செய்கையை செய்கிறது ராகுல் காந்தி அவர்கள் வெக்கம் இல்லையா? அவருடைய இந்த நடத்தையை நினைச்சு நாங்களாம் வெட்கி தலைகுனிகிறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு மோசமான விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன ராகுல் காந்தி அவர்கள் 140 கோடி பேருடைய மானம் போற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு, அது உலக அரங்கில் செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பக்கம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மோடி அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காங்க. மோடி இஸ் காம்ப்ரமைஸ், பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சொந்த ட்விட்டர் பக்கத்திலேயே ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. The PM is compromised. His betrayal now stand exposed. He cannot negotiate. He will surrender again. மறுபடியும் மோடி அவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அது மட்டும் இல்லாம சரண்டர் ஆயிட்டாரு. இது ஒரு பாராளுமன்றத்திலே அவர் இதான் சொன்னார், மோடி சரண்டர் ஆயிட்டாரு, மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. எதுக்கு பாஜக வந்து காங்கிரஸை குறிப்பா ராகுல் அவர்கள் மீது எங்க மானத்தையே நீ வாங்கிட்டீங்க, எங்க மானத்தும் இல்லாம இந்தியாவுடைய மானத்தை உலக அளவில் வாங்கிட்டீங்கன்றாரு. இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி இந்தியாவே ஒன்றும் இல்லாம ஒட்டுமொத்தமா முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னு, உண்மையிலே உங்களால் தான் இந்தியாவோட மானம் போயிருக்கு அப்படின்னு மாத்தி சண்டை போட்டுருக்காங்க. அப்படி எப்படி மாத்தி இவங்க இந்தியாவோட மானத்தை யார் உண்மையிலே வாங்கினாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஏஏ சப்மிட் 2026 அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அதிகப்படியாக செலவு பண்ணி தலைவர் மோடி அவர்களுடைய தலைமையில் டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே தான் வந்து காங்கிரஸை சார்ந்த இளைஞர் அணி, அதாவது யூத் விங் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அங்கே அவங்க ஒரு வெள்ளை டிஷர்ட்ல மோடி சரண்டர், அதாவது பிஎம் காம்ப்ரமைஸ்ட், மோடி காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்டமான படமும், அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் வர்த்தகம் இருக்குல்ல, அமெரிக்கா வந்து இந்தியாவோட போட்ட அந்த யூஎஸ் ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, இது சம்பந்தமான ஃபைலையும் போட்டு இது சம்பந்தமான படத்தை போட்டு அவங்க ஒரு டிஷர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த ஏஏ சப்மிட் அரங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரங்கில் அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி கத்துறாங்க. அவங்க என்ன கத்துறாங்கன்னா, பிஎம் காம்ப்ரமைஸ்ட், மோடி காம்ப்ரமைஸ் அப்படின்னு கத்துறாங்க. கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர்கள் அந்த அரங்கத்தில் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. வெறும் அவங்க வந்து அந்த கோஷத்தை மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அடுத்த கணமே இவங்க எல்லாம் அங்கே இருந்த செக்யூரிட்டிகள், போலீஸ்கள், பாஜகவை சார்ந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை வந்து ரொம்ப மோசமான முறையில் தாக்கியிருக்காங்க. தாக்குனது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவோட மானத்தை வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, உலகமே உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்கு, எங்கள் மானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாலேருந்து ஒரு ரோபோட், அந்த நாய் ரோபோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து 300 கோடி செலவில் நாங்கள் வந்து இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள வெளியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதோட விலை என்ன, எங்கே அதை மேக்கிங் பண்ணுறாங்க, அது எங்கேருந்து இவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட போட்டு அது மிகப்பெரிய சர்ச்சாகி உலகம் பூரா காய் துப்பியிருக்காங்க. ஏமா உன்னோட சொந்த மேக்கிங் சொன்ன, கடைசியில் பார்த்தா சைனாலேருந்து வாங்கிருக்கீங்க, இல்லை இதை நாங்கள் மேக் பண்ணல, எங்கள் மாணவர்களுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஆர்வத்தை தூண்டுற விதமாக நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இதை நாங்கள் வந்து அவங்களோட ஆர்வத்தை தூண்டியிருக்கோம் அப்படின்னு ஏதோ அந்த அம்மா முட்டு கொடுத்து சமாளிச்சிச்சு. இப்போ இதில் வந்து மானம் போகலை. இது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ சப்மிட் 2026 விலை உயர்ந்த ஏஐ பொருட்கள், அதாவது அந்த வியரிங் ஏஐ அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அந்த டிவைஸை வந்து கண்டுபிடிச்சவர் அங்கே வந்து டிஸ்பிளே வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக இடத்த காலி பண்ணுங்க, பிஎம் வராரு, மோடி அவர்கள் வராரு, அதுக்காக இந்த இடத்த நாங்கள் சானிடைஸ் பண்ணோம், உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொன்னதுனால அவர் இல்லைங்க, இவ்வளோ விலை உயர்ந்த பொருள்லாம் வச்சிருக்கோம், இதை நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இது காணாமல் போயிடுமே, என்னங்க இது வந்து ஃபுல்லி செக்யூர்டுங்க, மோடியே வராரு, அப்போ இது எவ்வளோ செக்யூர்டான இடமா இருக்கும், நீங்கள் போங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு பத்திரமா இங்கே இருக்கணும். மோடி
மோடி அவர்கள் போன பிறகு திரும்பி வந்து பார்த்தா அந்த இடமே கந்த கோலமாகி அவர் அங்க வச்சிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே காணாம போயிருக்கு. இப்ப காணாம போனதுனால அந்த வந்து மானம் போல. இதை விட மோசமா என்னன்னா, இவங்களே சொல்றாங்க உலக அளவில் எல்லாருமே இந்த ஏஐ சப்மிட் 2026 பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் அந்த தெர்மாக்கோலோடைய அந்த ஃபிளைட் மாதிரி ஒரு மாடலை செஞ்சு அதை தலைமையில வச்சு இந்த 1ஆம் கிளாஸ் பசங்க விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாடலை செஞ்சு எடுத்துட்டு வந்து இதுவும் வந்து ஏஐ சப்மிட்ல பங்கு பெறுது அப்படின்னு சொல்லும் போது, இங்க தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் சேட்டலைட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இத்தனோன்னு சேட்டலைட் ஒன்று கண்டுபிடிச்சு அது வந்து இந்திய அளவில் பெரிய நியூஸா மாறுச்சு. அப்படி இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள். இவங்க காலேஜ் லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்ணோம். கேட்டா இது எங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்ட், அவங்கள ஊக்குவிக்கிற விதமா நாங்க இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க. இதனால மானம்லாம் போகல, உலக அளவில் இந்த மாதிரி மானம் போல. ஏஐல இவங்க எவ்வளவு தூரம் இந்தியா முன்னேறி இருக்கு பாருங்க. சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த அளவுக்கு நீங்க டஃப் கொடுக்குறீங்களப்பா, எங்க இருந்துப்பா கிளம்பி வரீங்க? இது போடுறதுக்கு இது ஒரு செலவு பண்ணி இந்த மாதிரி அரங்கா. அது இன்னொரு டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்க ஒரு மாணவர் வந்து அந்த கல்கோட்டியா அப்படின்னு சொல்றாங்களே, அந்த காலேஜை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து கேட்குறாங்க, உனக்கு வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நான் ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரியும், அது C++ லாங்குவேஜ், இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ இதுக்கு இந்த பையன் ஒன்று தெரியும் சொல்லிருக்கணும், இல்லை தெரியாது சொல்லிருக்கணும். லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து சான்ஸ்கிரிட் தான் என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ். பார்த்தீங்களா, மோடிஜி வந்து இந்தியாவோட மாணவர்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு பார்த்தீங்களா. உனக்கு கழுத்து வரையும் சோறு போட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா கவுண்டர் பண்ணி. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மோடி நினைச்சிருப்பார், உங்களுக்கு நிதியும் கொடுத்து உங்க காலேஜை வளர்த்து விட்டு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ல இவ்வளோ பெரிய இடம் கொடுத்ததுக்கு எனக்கு என்ன மானத்தை வாங்கணுமோ அதை வாங்கிட்டீங்க. அவர் மானத்தை வாங்கிட்டாரு. அந்த இதில் கையை பிடிச்சி தூக்குனதுக்கு அவங்க கலாய்ச்சி விட்டு போயிட்டானுங்க. இது என்னடா தேவையில்லாத வேலை, இந்த மாதிரிலாம் அந்த வேலை எனக்கு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கலாய்ச்சி விட்டு போயிட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஓட்டா போட்டு அந்த ஏஐ சப்மிட்ல மோடி அவர்களை சார்ந்த கும்பல் அவர்களும் அவரு பணம் கொடுத்து இது பண்றாரு பாத்தீங்களா. அந்த காலேஜும் போட்டுட்டு இந்தியாவோட மானத்தை வந்து ஏஐ சப்மிட்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதனால போகாத மானம் காங்கிரஸோடைய யூத் விங் அங்க வந்து அந்த டிஷர்ட்டை கழுத்தி தன் எப்படி இந்தியா வந்து மோடி அவர்கள் அடமானம் வைக்கிறாரு, சரண்டர் ஆயிட்டாரு ட்ரம்ப் கிட்ட அப்படின்றத தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அங்க நடத்தின போராட்டத்தால மட்டுமே இங்க வந்து மானம் போயிருச்சு. ஆக்சுவலா அது மானம் போச்சுன்னு சொல்ல முடியாது. இங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, மோடியை வந்து இங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இங்க யாருமே நாங்க மோடியோட பேச்சு கேட்டுட்டு இல்ல, மோடி அவரா சன்றாரு, அவருக்கு இங்க ஒரு எதிர்ப்பலைன்றது போயிட்டு இருக்கு அப்படின்னு உலக அளவில் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன மோடி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு, ஏன் இதை இங்க கொண்டு வந்து அவங்க பேசுறாங்கன்னா, ஏன்னா பார்லிமெண்ட்ல தொடர்ந்து பேச விடல. ராகுல் காந்தி அவர்கள் 3 கேள்வி தான் கேட்க இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு, அதுல ராஜ்நாத் சிங்கும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மோசமா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல சைனாவை சேர்ந்து அந்த 4 டேங்க் அந்த பீரங்கிகள் உள்ள வரும்போது நீங்க எவ்வளவு மோசமான ஒரு முடிவு எடுத்தீங்க, உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு அந்த ராணுவ அதிகாரியிடம் ஒப்படைச்சு வச்சுட்டு நீங்க பாட்டு ஆயா உட்கார்ந்து இருந்தீங்களே. ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட பாதுகாப்பு குறித்தும் விவசாயிகளுக்கு பட்ட நாம சாத்துற மாதிரி யுஎஸ் மற்றும் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த ஒப்பந்தம் குறித்தும் அவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஆனா இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாடாளுமன்றத்துக்கே வராம அமைதியா அங்கேயும் இங்கேயும் எஸ்கேப் ஆகி மக்களவையில கேட்டு மாநிலவையில பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி இவர் ஒப்பு ஏற்றிட்டு இருந்தார். ஸோ இப்போ எங்களை பேசவே விட மாட்டீங்க, நாங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க, ஆனா எங்களுக்கு கேள்வியே கேட்க விடாம அந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம பாராளுமன்றத்துக்கே வராம ஒதுங்கி நிற்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா அப்ப எங்களோட எதிர்ப்புன்றதை நாங்க எங்க தெரியப்படுத்த முடியும், அதை எப்படி ஒரு பேசு பொருளாக்க வைக்க முடியும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி காங்கிரஸை சார்ந்தவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க ஏஐ சப்மிட் 2026. அப்ப அந்த கேள்வி எழும், எதனால அந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம், அதுவும் ஆடையை கழட்டி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எதனால அப்படின்ற இந்த பேச்சு இவ்வளவு தூரம் சர்ச்சையாகி இருக்கு பாத்தீங்களா. இந்த கேள்வி மக்களிடையே எழுப்பப்படும். ஏன்னா இந்த 3 விஷயங்களும் அப்படின்றது இந்தியாவுக்கு மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா யுஎஸ் மற்றும் இந்தியா
ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தம் இப்போ கூட சமீபத்தில் இந்த உயர்நீதிமன்றம், அதாவது அமெரிக்காவை சார்ந்த உயர்நீதிமன்றம் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரி இருக்கு பார்த்தீங்களா, 25% வரி போடுறேன், 50% வரி போடுறேன்னு இஷ்டத்துக்கு வரி போடுற இல்ல ராஜா, அந்த மாதிரிலாம் நீ போட முடியாது, அது சட்டத்துக்கு புறம்பானது, இதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை அங்கே காரி துப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாமல் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா இந்த நீதிமன்றத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு, அதாவது அந்த அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணிட்டு, சரி நான் போனா போது 10% வரி அப்படின்றது எல்லாம் நான் இதுக்கு போடுறேன், இது நாள் வரைக்கும் 25 50 போட்டார் இல்லையா, சரி இப்போ நான் 10% போடுறேன். ஸோ இப்போ மோடி அவர்கள் சொல்ல வெற்றி வெற்றி நமக்கு கிடைச்ச வெற்றி என்ன வெற்றி, 25லேருந்து 18 கொண்டு வந்து 18லேருந்து 10க்கு கொண்டு வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி 4 5 இருந்தது. இதை விட கேவலம் என்னன்னா அதே ட்ரம்ப் சொல்றாரு எந்த மாற்றமும் கிடையாது, இந்தியா தான் நம்மளுக்கு வரி கட்டணும், நம்ம அவங்களுக்கு 10 பைசா வரி கட்ட வேண்டியது இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா இவர் 0% வரி போட்டிருக்காரு பாருங்க, அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்கின்ற எந்த பொருள்களுக்கும் 0% வரி, அதுக்கு வரியே கிடையாது. அதே இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணுச்சுன்னா அதுக்கு மட்டும் 18% வரி, அதாவது இப்போ 10% அவர் வந்து குறைச்சிருக்காரு. ஆக நீங்க கட்ட வேண்டியது கட்டிட்டு தான் இருக்கணும், நான் 0% லாபம் எனக்கு தான், நீ 10 போட்டாலும் உனக்கு நஷ்டம் தான், 18 போட்டாலும் நஷ்டம் தான், 25 போட்டாலும் நஷ்டம் தான், ஏன்னா எனக்கு 0 வருது இல்லையா. இது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரியான ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து நீ திறந்து விட்டுருக்க. இங்க இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே அவங்க வந்து நினைக்கிறது இந்தியா வளர்ந்த நாடா வளராத நாடா, இதுக்கு என்ன வகையில் நம்ம நன்மை செய்ய போறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட், இங்க வந்து விளம்பரத்தை போட்டால் எது வேணாலும் இந்த மக்களோட தலையில கட்டலாம். ஒன்றும் இல்லை, ரஷ்யா கிட்ட இருந்து நீ ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. யாரு? ட்ரம்ப் சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து வெனிசுலா வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்போ இவர் என்ன நினைச்சாருன்னா, ஆஹா இங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி டன் கணக்கில் இங்க கச்சா எண்ணெய் இருக்கு, இதை வித்து நம்ம லாபம் பார்த்தலாம் பார்த்தா அங்க போய் பார்த்தா அதை ரிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலைமையில இருக்கு. இப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணாதான் அதை கச்சா எண்ணெயாவே மாற்ற முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு இன்னும் அதிகமான செலவாகக்கூடிய அந்த செலவை ஏற்றுக்கிட்டா நம்மளுக்கு கல்லா கட்டாது, எங்களால் முடியாது அப்படின்னு ட்ரம்ப்பை வந்து கைவிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவர் பார்த்தாரு நம்மளுக்கு அந்த அடிமை யாரு, மோடி இருக்கார்ல, மோடிஜி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காத என்கிட்ட வாங்க, ஐயா இதை கொண்டு போனால் எனக்கு 10 பைசா கூட லாபம் வராதையா, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நீ எடுத்துட்டு போ, நீ தான் எனக்கு இருக்க ஒரே அடிமை அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காமல் என்கிட்ட இருந்து இதை வாங்கி நீ ரிஃபைன் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று பண்ணு, இல்லை எடுத்துட்டு போய் நடுக்கடலை ஊற்று அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பண்றாரு. இதே மாதிரி அமெரிக்கா வந்து அந்த மற்ற நாடுகள் இது வரைக்கும் அவங்களோட விவசாய பொருட்களை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சீனா, ஜப்பானு, இது மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் இவங்களாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே தேங்கிருச்சு. அமெரிக்காவுடைய விவசாயம் அப்படின்றது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு அமெரிக்காவில் பல நியூஸ்கள் வந்து வெளியாயிட்டு. இப்போ மறுபடியும் பார்த்தாரு இதெல்லாம் என்ன பண்றது, மில்க் ப்ராடக்ட், ஃபார்ம் ப்ராடக்ட் எல்லாம் தேங்கி இருக்கு, இது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவர் மறுபடியும் ட்ரம்ப் ஜி வந்து மோடிஜியை கூப்பிட்டு, ஸோ இதே வந்து நீங்களே இது பண்ணிக்கோங்க, உங்க மார்க்கெட்ல விற்கிறதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இப்போ இதெல்லாம் எதையுமே எதிர்த்து பேச மாட்டார், ஒன்றும் வேண்டாங்க. இப்போ ஏஐ சப்மிட் அப்படின்றது இப்போ டெக்னாலஜி சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் தானே. இந்த ஏஐ சப்மிட் 2026 என்னங்க, ஏஐ சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப ரோபோட் இது சம்பந்தப்பட்டமான விஷயம் தானே ஏஐ. இதுல வந்து பேச இருக்கிற அமெரிக்காவோட அம்பாசிடர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, ஏஐக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம், ஏஐ மேடையில் வந்து ரஷ்யாவுக்குள்ள இருந்து நீ ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் இந்தியாவை பற்றி சொல்றாரு. அவர் யாரு? அமெரிக்காவுடைய அம்பாசிடர், அவர் ஒரு அதிபர் கூட கிடையாது. அமெரிக்கா சார்பாக இங்க வந்திருக்காரு இந்த ஏஐ சம்மிட் 2026க்காக. அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆர்டர் போடுறாரு, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு. வெக்கமே இல்லாம அவரை கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு பிரதமரா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஒன்னுல ஆபரேஷன் சிந்தூர்ல உலக நாடுகள் காரி துப்பிருச்சு. இவரும் யார் யாரு இங்க இருக்க எம்பிகள் எல்லாம் குழுவா வந்து உலக நாடுகள்ல அனுப்பிச்சு பேசிட்டு வாங்க, நம்மளோட தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, நாம வந்து போர் பண்ணல, எதிர்த்தாக்குதல் பண்ணோம், அவங்க தாக்குனாங்க அதுக்கு எதிர்த்தாக்குதல் தான் பண்ணோன்ற உண்மையை விளக்குங்கன்னு இவங்களும் ஊரா போய் நாடா போய் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு நாடு கூட இவங்களுக்கு சப்போர்ட்டா வரல. ஆனா மாறா பாருங்க, இவர் என்னோட ஃப்ரெண்டு, ட்ரம்ப் என்னோட ஃப்ரெண்டுன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார்ல, இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க பாகிஸ்தானோட அதிபரை கூப்பிட்டு உன்னோட நான் வந்து லஞ்ச் உட்காந்து சாப்பிட விரும்புறேன் அப்படின்னு பாகிஸ்தானோட அதிபருக்கு அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிறாங்க, பாகிஸ்தான் அதிபர் கொடுக்குற முக்கியத்துவம் கூட மோடிஜி அவர்களுக்கு ட்ரம்ப் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். இது எவ்வளோ பில்டப் பண்ணாலும் அந்த பில்டப் எல்லாம் வந்து சுக்குநூறா உடைக்கிறது யார் அப்படின்னா ட்ரம்ப் ஜி அவர்கள் தான். நான் சொல்லிதான் அவர் ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தினாரு, எங்க இல்லைன்னு சொல்லுங்க, அது முடியாது, அது முடியாது, மறுத்து பேச முடியாது, அது மறுத்து பேச மாட்டாரு.
சொன்னார். அப்போல்லாம் வந்து இந்தியாவோட மானம் போல. அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல் இருக்கு, என்னப்பா ஒப்பந்தம் போட்டியா இல்லை ஃபைலை ரிலீஸ் பண்ணவா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க ஐயா, நான் வந்து உங்ககிட்ட ஒப்பந்தமே போட்டுக்கிறேன், 0% வரி போடுறேன், இதை விட நாங்கள் என்ன ஐயா சரண்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சரணாகதியை அடைச்சிட்டார் ட்ரம்ப்போட காலடியில் மோடி அவர்கள். ஸோ இதனால உலகத்தில் இருக்க மக்கள் கிட்ட நம்மளுடைய இந்தியாவோட மானம் போகாது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இந்தியா வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய நாடு, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய நாடு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்தையுமே அவர் காலி பண்றாரு. அதாவது அமெரிக்காவுடைய பருத்திகளை வைத்து தான் இனிமேல் நீங்க பருத்தி நூல்களை வந்து உற்பத்தி பட்டும் அதை வைத்து ஆடை தயாரிக்கிறதுக்கான வேலைகளை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்க கிட்ட போதுமான ஆலை வந்து இந்தியா கிட்ட, குறிப்பா தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் பருத்தி ஆடை உற்பத்தி, பருத்தி உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100%, அதில் 49% அப்படின்றது இந்தியாவுடைய குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய திருப்பூர் தான். டாலர் சிட்டி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்க இருந்து தான் வந்து 49% வருகிறது. அப்படிப்பட்ட திருப்பூரை வந்து ஒண்ணு இல்லாம காலி பண்ற வேலை தான். ஸோ பங்களாதேஷுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து அதிகப்படியான பருத்தி நூல்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் கெடுக்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு வேலை என்ன பண்ணிச்சுன்னா, நீ வந்து உங்ககிட்ட தான் நாங்கள் ஆர்டர்லாம் வாங்குவோம், உங்ககிட்ட தான் இது பண்ணுவோம், ஆனால் எங்ககிட்ட தான் நீங்கள் வந்து பருத்தி நூலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. வந்து அவங்க வந்து ஆடை தயாரிப்பும் வந்து ஏற்கனவே கம்மியாயிருச்சு, அமெரிக்கால இருந்து ஆர்டர் போட மாட்டாங்க, ஏன்னா இந்த வரி அதிகமாக இருக்கு, அதனால இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஆடை உற்பத்தியை குறைச்சு இவங்க அப்படியே தேக்க நிலையில ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சரி, இந்த சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த பருத்தி நூல் இருக்கு பார்த்தீங்களா, இதையாவது ஏற்றுமதி பண்ணுவோம், அது தேங்கி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை இத்தனை நாள் ஆடையா மாற்றாம பருத்தி நூலா இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ அதுக்கும் ஆப்பு வைக்கிறாங்க. இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்தமா அந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம காலியாக போகுது. ஸோ இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரத்தையும் விவசாயத்தையும் காலி பண்ணுகிற வேலையை மோடி அவர்கள் ட்ரம்பிடம் அடமானம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டா ராகுல் அவர்கள் வந்து கொலை மிரட்டல் பண்றது, சுட்டுடுவாங்க அப்படின்னு அவங்க ஆளுகளை விட்டு பேச விடுறது, கேஸ் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றது, பாராளுமன்றத்துக்கு வரவிடாம பண்ணிடுவேன், பதவியை பறிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது, இந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க. மோடியை பத்தி ட்ரம்ப் என்ன சொல்றாரு தெரியுமா, அதாவது மோடி ரொம்ப நல்லவருங்க, நம்மளுக்கு வந்து வரி போட்டுதான் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தாரு, 70% வரையும் நம்மளுக்கு வரி போட்டாரு, அதுக்கு பழி வாங்குற விதமா தான் நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கோம். அதாவது வடிவேல சொல்லுவாள், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறடா, நீ ரொம்ப நல்லவன்டான்னு என்ன சொல்லிட்டாங்கன்னு, அது மாதிரி மோடி ரொம்ப நல்லவர், ஆனா நான் வரியை போடதான் செய்வேன், பதில் நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் உலக அளவில் 100 தடவைக்கு மேல உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு ட்ரம்ப் ஜி. அதை போய் உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து இது இல்லை, திராணி இல்லை, அதை கேட்டா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. ஆனா இவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, ஏஏ சப்மிட் 2026 சொல்லிட்டு இந்த மாதிரியான அசிங்கங்களை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இதனால மானம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி விளக்க சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா இந்தியா மோடிஜி அவர்களுடைய நடவடிக்கைக்கு ஒத்து போல இங்க எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு உலக நாடு அளவில் தெரிவிக்கிற விதமா செஞ்சாங்க பாத்தீங்களா, இதனால மானம் போயிடுச்சு. ஏன்னா மோடிஜி வந்து இந்த விஷயம் நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா, இந்த வர்த்தக ஒப்பந்தம், ஆபரேஷன் சிந்தூர், ட்ரம்ப் பண்ண டேமேஜ், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு போட்ட ஆர்டரு, இது எல்லாத்துக்கும் ஒரு படத்துல வந்து செரிங் மாமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் கையை கட்டி செரிங்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இதையெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ற ஏஐல நாங்க ஒரு பெரிய வளர்ந்த நாடு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இவ்வளவு வேலை அவர் பண்ணார். அதையும் காங்கிரஸ் வந்து ஒண்ணு இல்லாம நாச காடை ஆக்கி விட்டுருச்சுன்றதுல டென்ஷன் ஆயிட்டார். டே, நான் எவ்வளவு செலவு பண்ணி இதை பண்ணண்டா, சல்லியா உடைச்சிட்டீங்களா, என் பேரை டேமேஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை பாராளுமன்றத்துல நீ பேச விட்டுருந்தீங்கன்னா அது பாராளுமன்றத்தோட போயிருக்கோம், எங்களை பாராளுமன்றத்துல பேச விடாம தடுத்ததுனால இப்ப நாங்க இங்க வந்து பேசியிருக்கோம், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க இல்ல. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்களோட எதிர்ப்பை நாங்க தெரிவிச்சுட்டே தான் இருப்போம். ஜனநாயக முறைப்படி பாஜக நடந்துக்காத போது எங்களோட எதிர்ப்புகளை நாங்க இப்படி தெரிவிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்தியாவோட மானத்தை தொடர்ந்து மோடி அவர்கள் வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஸோ பொறுத்துன்னு பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் அவர் நம்ம மானத்தை வாங்க போறாரு அப்படின்றது.